அதுக்காக அர்ஜுனா பெரிய ஆள் இல்லை, யாரும் எனக்கு பெரிய ஆள் இல்லை. சரியண்டா சரி, பிள்ளையண்டா பிள்ளை தான். அதே மாதிரி நாங்கள் மண் கவியை வைப்போம். வார் எடுத்து கொடுத்தவனும், பெட்ரோல் சைடு எடுத்து கொடுத்தவனும், கூல் வார் வச்சிருக்கிறவனும், ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கிறவனும் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர் தான். ரகசியமான முறையில் 300 ஏக்கரில் அரசாங்க காணியை பிடிக்கிறவனும். அதை தான் சொன்னால் அரிச்சனா உண்ட வீட்டில் உண்ட விகாரி அமைச்சு நீ அதில் சுத்த வர, உண்ட வீட்டில் சுத்த வர, நீ சிங்களத்தை குடியேற்று. அர்ஜுனா கதைச்ச கதையை பற்றி ஆரம்பத்திலே நான் அதை தப்புன்னு சொல்லி அர்ஜுனா நான் பேசிட்டேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் அவருக்கு போடு இவருக்கு போடு, அவன் நல்லவன் இவன் கட்டவன், இது எல்லாரும் கட்டவன் தான். இங்கே ஒரு தானே நல்லவன் இல்லை. தங்களோட சுயநலங்களை விட்டு அது எங்கள்கிட்ட மக்கள் விட்டப்பில்லை. என்னை பொறுத்தளவில் உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, வடமாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, எங்களந்த சமூகங்கள், எங்களந்த தமிழ் உறவுகள் வடக்கு கிழக்கிலேருந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இருந்து ஒரே குரல் கண்டு தேர்தலில் வளர்ந்து ஈடுபட்டு அது ஊடாக எதுவும் செய்வீராக இருந்தால் ஓரளவில் நன்மை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் எல்லாம் சிதறி சின்ன பின்னமாக்கி அந்த சுயேட்சை இந்த சுயேட்சை ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலையோ 400 சுயேட்சையாக்கள் இறங்கி வேலை தேர்தல் இட்டவை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்கட காது போடவே எத்தனையோ பேர் சுயேட்சையாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் கேட்குறதுக்கு இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துலேயும் சரி, தீவகங்கள்லேயும் சரி, இந்தியாவில் வடமராட்சி சைட்லேயும் சரி, எத்தனையோ பேர் இன்றைக்கு தாங்கள் தனியாக சுயேட்சையாக கேட்டு தாங்கள் இதில் பங்கு பெற்றதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறேன். அப்போ இதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து முதல் நாங்கள் ஒன்றுபடணும். எங்களோட தமிழ்ண்டா என்ன, தமிழ் தேசியம்ண்டா என்ன, தமிழுக்காக கத்துறவங்கள் எல்லாரும் தங்களோட சுயநலங்களை விட்டு முதல் ஒன்று தங்களோட ஈகோ கௌரவங்களை விட்டு ஒன்று சேரணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ் நின்று இது உள்ளூராட்சி தேர்தல், வடக்கு மாகாண மாகாண சபை தேர்தல்னாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, ஒன்றிணைஞ்சு கேட்பமாக இருந்தால் ஒன்றிணைஞ்சு கேட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு குடையின் கீழ் நின்று வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றியின் ஊடாக எங்களது தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவில் முற்றுப்புள்ளி காணலாம். எங்களுக்கு வடக்கு கிழக்கு அவங்க பிரித்து தர்றாங்களோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு மற்ற சமூகங்கள் மாதிரி நாங்களும் சம உரிமையோடு நாங்களும் வாழக்கூடிய ஒரு சாத்திய குரு எங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்கள் இன்றைக்கு தங்களோட சுயநலாபங்களுக்காக தாங்கள் பிரிஞ்சு நின்று கொண்டு தாங்கள் வேற்றுமையை காட்டிக்கொண்டு தங்களோட ஈகோ பிரச்சனையில் வச்சுக்கொண்டு அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லி அப்படியாக ஒரு கருத்தில் நின்று கொண்டு தேர்தல் கேப்பினியாக இருந்தால் ஒரு காலம் இப்போ இன்றைக்கு பார்க்கலையோ இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் 3 உறுப்பினர் மேல் NPPக்கு போனது. அது எங்கள்கிட்ட மக்கள் விட்டப்பில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் சங்கு சின்னத்தை உருவாக்கி சங்கு சின்னத்தின் கீழே ஒன்றிணைச்சு நாங்கள் ஒன்று போராடி போடையாக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் கேட்க வழி கிடைக்க அதை குழப்பி கூத்தாடுறவங்க. அதில் சில அந்த பெரிய அந்த எழுத்தாளர்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய வக்கீல் மேர் அவையெல்லாம் சேர்ந்து சில கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் தங்களது சுயநலாபத்துக்காக தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சில நாட்டை ஒரு சில அமைப்புகளோட காசுகளை வேண்டிக் கொண்டு எங்களோட சங்கு சின்னத்தை உடைச்சி சிதறடித்தவங்க. இன்றைக்கு அந்த சங்கு சின்னம் உடையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு அடியின் கீழே இணைஞ்சு ஒற்றுமையாக இருப்போம். இன்றைக்கு தமிழ் தேசியம் எங்கேயோ ஒன்று இருக்கும், தமிழ் தேசியம் எங்கேயோ ஒன்று இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதை உடைச்சி குழாப்படி பண்ணி போட்டு திருப்பி 39 கட்சி சேர்ந்திருக்கிறேன். ஏனென்றா நீங்கள் பட்டு பழுத்து நாரி போய் வந்திருக்கிறீர்கள். அதில் ஒரு தரம் தேர்தலில் வெள்ளை இல்லை. அப்போ இன்றைக்கு திருப்பியும் 9 பேர் கூடிக்கலாம். 9 பேர் கூடி என்னது சாதிக்க போறீர்கள்? ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேரணும். வடக்கு கிழக்கில் நீங்கள் குழந்தை வேற்றுமையாக விடாமல் எல்லாரும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒருமித்த குரலில் ஒரே இடத்துல எல்லா தேர்தலையும் கேட்பமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் எங்கள் தமிழ் தேசியத்துக்காக உண்மையின்படி நாங்கள் பாடுபடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் நினைச்சபடி கேட்டால் எல்லாம் சின்ன அப்புறமாக தான் போகும். இதுதான் இப்போ நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறீங்க. அந்த வேலை நீங்கள் ஒரு கடத்தொழில் சம்மேளத்தின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க. இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் யாரை ஆதரிக்கக்கூடியமாக இருக்கிறீங்க? நாங்கள் யாரையும் ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த கடத்தொழில் சமூகம் எல்லாராலையும் ஒடுக்கப்பட்டு போகுது. இன்றைய கடத்தொழில் சமூகத்துக்காக எவனும் குரல் கொடுக்குறாலும் இல்லை, எவனும் கடத்தொழில் சமூகத்தை திரும்பியும் பார்க்கல. நாங்கள் சங்கு சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் பேட்டி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போது நாங்கள் இன்றைக்கு ஒன்று சேர்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களது தீர்மானங்களை நாங்கள் சொல்லுவோம்.
நாங்கள் தனித்தனியாக நின்று சொல்லி அவருக்கு வாக்களி இவருக்கு வாக்களி அவர் நல்ல இவர் கிட்டவன்னு சொல்லி நாங்கள் பாதுகாக்க மாட்டோம். எங்களது கடத்தொழில் சமூகத்தை பற்றி எங்களது கடத்தொழில் சமூகம் இன்றைக்கு எங்களது கடல் வளங்களை இன்றைக்கு பாதுகாத்து எங்களது கடல் வளங்களை மீன் இனத்தை பெருக்கி எங்களது சமூகம் இன்றைக்கு முன்னுக்கு வரணும். அதுக்காக யார் பாடுபடுறானோ அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிப்போம். இப்போ இன்றைக்கு நாங்கள் அவருக்கு போடு இவருக்கு போடு அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இது எல்லாரும் கெட்டவன் தான். இங்கே ஒரு தனி நல்லவன் இல்லை. சில பேர் வந்து பகிரங்கமான முறையில் வேலை செய்கிறாங்க, சில பேர் ரகசியமான முறையில் நசுங்கிடாத வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு வார் எடுத்து கொடுத்தவனும் பெட்ரோல் சைடு எடுத்து கொடுத்தவனும் கூல் வார் வச்சிருக்கிறவனும் ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கிறவனும் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர் தான். ரகசியமான முறையில் 300 ஏக்கரில் அரசாங்க காணியை பிடிக்கிறவனும் இப்படி எவ்வளவோ கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்காங்க. மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? இல்லை சாதாரணமாக இன்றைக்கு உண்மையாக நீங்கள் இந்த கரையோரம் போய் பாருங்கள். இந்த கரையோரங்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மீன் எடுத்து கருவாடு போடுறதுக்கு உப்பு இல்லை. இன்றைக்கு எங்கள் இந்த யுத்தத்துக்கு மேலே இன்றைக்கு ஆனரவில் உப்பளம் பெரிய ஒரு உப்பளம், இலங்கை முழுக்கவும் உப்பு கொடுத்த ஒரு உப்பளம் இன்றைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு புத்தளத்தில் உள்ள தனியார் மயப்பட்ட உப்பளம் பெருசாகி எங்களுடைய ஆனர உப்பளம் சிறிதாக்கி இன்றைக்கு எங்களோட மக்கள் உப்பில்லை ஒரு போம் எடுத்து நிரப்பணும். ஏடினா எஃப்ஐஆர்ட்ட சைன் பண்ணி ஏடிஎட்ட சைன் பண்ணி அதுக்கு பிறகு போய்த்தான் அங்கே ஒரு எத்தனை பேருக்கு எத்தனை மூட்டை உப்பு கொடுக்கலான்னு தீர்மானம். அதுக்கு இடையில இந்த மீன் எல்லாம் மீன் ஒன்றுக்கு தான் போடும். அதனாடி இன்றைக்கு கரைவேன் மீன் எடுக்கிறதில்லை, கருவாடு போடுற மீன் எடுக்கிறதில்லை உப்பு இல்லாமல். அப்போ இந்த நிலைமையில் யாரால் வந்தது? எங்களுடைய ஆக்கள் சரி இன்றைக்கு வந்து யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு 15 வருஷம் என்னத்தை செய்த நீங்கள்? கிழிச்ச நீங்களோ எல்லாரும் இல்லை கிழிச்ச நீங்களோ அல்லது கிழிச்சது தச்சு விட்ட நீங்களோ கிழிஞ்சதை தச்ச நீங்களோ ஒன்றுமே செய்யலை. அப்போவே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து அன்னை ஒன்று சேர்த்து விட்ட மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட கீழே நின்று அன்றைக்கே நின்றுருக்கோம். இன்றைக்கு நாங்கள் ஓரளவு நிம்மதியாக இருந்திருப்போம். இன்றைக்கு நீங்கள் உங்களோட கூட சுயலாபத்துக்காக உங்கள் இந்த இதுக்காக நீங்கள் போய்த்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கு சில பேர் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் அர்ஜுனா கதைச்ச கதையை பற்றி ஆரம்பத்திலே நான் அதை தப்புன்னு சொல்லி அர்ஜுனா நான் பேசிட்டேன். அன்றைக்கு பாராளுமன்றத்தை கதைச்ச கதை சரி என்று நான் அதை வரவேற்றினான். அதை சில பேர் விமர்சிக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இவங்க காசு வண்டி போட்டு நாங்கள் யார்கிட்டையும் நக்கி பிழைக்கிறார்கள் இல்லை. அது வெளிநாடு டயஸ்போராக்களாக இருக்கலாம், அல்ல உள்ளிருக்கிற நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது அமைச்சர்மார்களாக இருக்கட்டும். நாங்கள் யார்கிட்டையும் நக்கி பிழைக்கிறார்கள். இன்றைக்கும் எந்த காசுலேயே தான் நான் இன்றைக்கு பெட்ரோல் அடித்து இன்றைக்கும் நாள் இந்த சில தான் நானும் அன்னராசான்னு தெரிகிறோம். இன்றைக்கு அன்னராசாவே அல்லது இன்னும் ஒரு தன் விரல் மடிக்கலாது இன்னொரு டைப்பில் காசு பண்ணுன்னு சொல்லி ஒரு தன் எங்களுக்கு முன்னால் சொல்லணும். எவனாக சொல்லட்டுக்கு நாங்கள் எங்கள் சுயகௌரவமாக நாங்கள் சுயமே இருக்கிறோம். மற்றவனுக்காக நாங்கள் பயப்பட போகிறதும் இல்லை, பயப்பட மாட்டோம். நாங்கள் பிழை என்றால் பிள்ளை தான், சரி என்றால் சரி தான். பிழை என்றால் எல்லாரையும் கிழிப்பேன், சரி என்றால் அதை வரவேற்போம். அதுக்காகத்தான் சொன்னான். அவர் விகாரியை பற்றி கதைச்சிருந்தார். உண்மையாக கவரணையில் வந்து இன்றைக்கு இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்குது. இடிக்கப்பட்ட அதில் வஸ்கோல் அடிக்காங்க, வேறு செய்கிறாங்க. அங்கே இடிக்கங்களே இந்த விகாரம் இடிக்கலாது, இடிக்கத்தான் வேணும். அப்போ அதை வந்து அர்ஜுனா கதைச்சா சரியான தப்பு. அதை தான் சொன்னால் அர்ஜுனா உண்ட வீட்டில் உண்ட விகாரி அமைச்சு நீ அதில் சுத்த வர உண்ட வீட்டில் சுத்த வர நீ சிங்களத்தை குடியேற்று உண்ட வீட்டில் உண்ட விகாரியை வை. ஏன்னா அது ஏற்கனவே நான் மீடியாவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக அர்ஜுனா பெரிய ஆள் என்று யாருமே எனக்கு பெரிய ஆள் இல்லை. சரியண்டா சரி, பிள்ளையண்டா பிள்ளை தான். அது அப்படி தான் எங்களுக்கு இது. ஆனால் நாங்கள் வந்து கடத்தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். கடத்தொழிலை பற்றி எவன் கதைச்சாலும் நாங்கள் திருப்பி அடித்து தான் தருவோம். அது எந்த அமைச்சர் இருந்தாலும் சரி தான், ஜனாதிபதி என்றாலும் சரி தான், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி தான், நாங்கள் ஒரு காலம் விட்டுட்டு போக மாட்டோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடத்தொழில் இன்றைக்கு 16 தொழில் தடை, பொட்டிங் ரோலர் உட்பட இன்றைக்கு 16 தொழில் தடை. அவ்வளோ தொழிலும் தடை செய்யப்பட்டு எங்களது மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக தொழிலுக்கு போய் தொழில் சந்தோஷமாக உழைக்கிறோமோ அன்றைக்கு புறான் நாங்கள் ஓய்வோம். அதுவரை என் கடைசி மட்டும் நாங்கள் என்று சொன்னால் பல்லடத்துறைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்ததில் அதில் கேட்குறார் பொட்டிங் ரோலர் நிப்பாட்டணுமோ நிப்பாட்டக்கூடாது கேட்க மக்கள் சொல்லினேன் உடனடியாக நிப்பாட்டணும்னு சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொண்டு நான் கட்டாயமாக ஒரு சில இதுக்குள்ள அந்த நிப்பாட்டுறேன்னு சொல்லி போட்டு போனேன். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் சொல்கிறார் பொட்டிங் ரோலருக்கு நாங்கள் ஒரு இடம் ஒன்று பார்த்து அவைக்கு அதில் தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆய்வு உண்டு, ஒரு கலந்துரையாடல் செய்கிறோமா. இது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க இருக்கைகளை இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் அங்கே வந்து அமைச்சர் மட்டத்தில் இது நிராகரிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட தொழில் முற்றுமுழுதாக தடை செய்யத்தான் வேணும் சொல்லி நிராகரிக்கப்பட்டது. திரும்பி இப்போ திருப்பி அடுத்த ஏன்னு சொன்னால் முதல் இருந்த அமைச்சர் எந்த ரூட்டில் போனாரோ அதுதான் அந்த ரூட்டில் இவரும் போய் கொண்டிருக்கிறேன். அப்போ இவற்றை பின்னணி என்னென்னு யோசித்து பார்க்கணும். நீங்கள் இவற்றை பின்னணியை யோசிச்சு பாருங்க. இதுதான் எங்களந்த பிரச்சனை, தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை, எங்களந்த பிரச்சனை. இன்றைக்கு பாரவன் எல்லாரும் தமிழ் மக்களை சாகடிக்கிறாங்களே தவிர தமிழ் மக்களுக்கு ஒன்றை சேர்த்து ஒன்று செய்து ஒரு விமர்சனம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு எவனும் பார்க்கல. இன்றைக்கு நீங்கள் வெளிநாட்டில் போய் என்ன கத்தி என்ன பிடுங்க போறீங்களோ இஞ்ச முதல் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து கொண்டு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையான ஒன்று வடக்கு கிழக்கில் ஒன்று சேர்ந்து கொண்டு எங்களை இந்த பிரச்சனை எழுதி கொடுங்கோ, போய் கதையுங்கோ. செய்யலை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெளியில் வாங்கோ, வடக்கு கிழக்கு புறக்கணிங்கோ. அதுக்கு பிறகு மக்கள் முடிவெடுப்பினாலே, மக்கள் கொந்தளிக்கும் தானே.
ஏன் அது உங்களால் செய்ய முடியல? வெளிநாட்டில் போய் நான் பெருசு நீ பெருசு நாங்கள் காட்ட போறீங்க. ஒரு சிலர் அங்கே வெளிநாடு வழியை போய் பணம் காட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே போய் என்னத்தை பிடுங்குறீர்கள்? ஏன் இவ்வளோ சர்வதேசம் வந்து எங்களுக்கு பிடிங்கினதோ அல்லது இன்றைக்கு மனித உரிமை குழுவாக மனித இதை வந்து பிடிங்கினவையோ? இன்றைக்கு உண்மையாக பெற்றோர் கொண்டே கையில் பிடிச்சி கொடுத்தது சரணடையச்சன உடனே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே 3 பிள்ளையை கொடுத்த பிள்ளை ஒரு பெற்றோரும் இருக்குது. எந்த பிள்ளையும் காணால் போனதுதான். ஆனால் 3 பிள்ளையை கொண்டே கையில் கொடுத்த மனசியும் இருக்குது, தாய் இருக்குது. அப்போ அதுக்கு யாரா கதைக்கிறீர்கள்? எவன் கதைக்கிறீர்கள்? அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையோ? ஏன்னா பாராளுமன்றத்தை கதைக்கலாம். சரி, பாராளுமன்றத்தை கதைக்க வேண்டாம், எல்லாரும் கூடி போய் ஜனாதிபதியோட கதைங்க இதுக்கு ஒரு எங்களுக்கு உடனடியாக விசாரணை வேணும், இது என்ன நடந்துன்னு கேட்கத்தானே வேணும். யார் கதைக்கிறீர்கள்? அப்போ இவியோ தமிழ் மக்களுக்கு கதைச்சி பிரச்சனை தீர்க்க போயிடும். இந்த யுத்தத்தில் இன்றைக்கு எவ்வளோ இழந்த நாங்கள் எல்லாம் தண்ணியிலேருந்து வரைக்கும் நாங்கள் உயிரோட வருவோம் என்று நாங்கள் நினைக்கல. என்ற பிள்ளை சித்திக்காரி கடிதம் எழுதினது இதுதான் எங்களோட கடைசி கடிதம் மட்டும். உயிரோட வந்தால் அடுத்த கடிதம் நாங்கள் எழுதுவோம் மட்டும். அந்த நிலைமை இருந்தால் நாங்கள் வந்த நாங்கள் நீங்களுக்கு கேவலம் உங்களுக்கு ஒரு மானன்றோசு சூடு சுரணையும் இல்லையோ? உங்களுக்கு என்ன ரத்தம் ஓடுது? ஏன் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கூட எங்கள்கிட்ட படகு கிழக்கு நினைச்சு போராடுறது உங்களுக்கு என்ன? கேவலம் கட்ட அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் எங்கள் இந்த முடிவு ஐயா. இனிமேல் வருங்காலத்தில் இவ ஒன்று சேர இல்லையோ நாங்களும் விட மாட்டோம். யாராருக்கு அடிக்கணுமோ அடிச்சுக்கொண்டே இருப்போம். மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம், மீடியாவிலையும் தெளிவுபடுத்துவோம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈடுபடையில்லை. இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? இப்போ அங்கே போயினேன் இங்கே போயினேன் அவையோட செய்யணும் ஒன்று செய்யினேன் எல்லாரும் சேர்ந்து கதைக்கினேன். இதை விளக்கே செதற்கலாம் தானே? சங்க சின்னத்தில் இருக்கையே அந்த கதையை செதற்கலாம் தானே சங்கோட சேர்ந்து? சங்கம் உங்களுக்கு தேவை, சங்கம் எடுத்தால் நீங்கள் வெள்ளி விரண்டு போட்டு ஆட்டி பார்த்தீங்க என்ன நடந்தது? மண்கவி நீங்கள் அதே மாதிரி நாங்கள் மண்கவியை வைப்போம். இன்றைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையானு போகிற தேர்தல் கேட்குறீங்களோ அன்றைக்கு தான் நாங்களும் வந்து எல்லா மக்களுக்கும் அறிவிப்போம். நல்லதை கட்டுதோ எல்லாரும் இதுக்கே போட் பண்ணுங்கோட்டு. இல்லைன்னு சொன்னால் நாங்களும் திருப்பி சில பதிலடிகளை கொடுக்க வேண்டி வேறும். ஏனென்று சொன்னால் நாங்கள் நொந்து போயிருக்கிறோம், நொந்து நூல் அடித்து போயிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, சட்டவிரோதமான தொழிலுக்கு தான் எல்லாரும் ஊக்குவிக்கிறாங்க. வாரவன் எல்லாரும் சட்டவிரோதமான தொழில். இன்றைக்கு இழுவமடி தொழில் சட்டவிரோதம் சொல்லி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? மீடியாக்கிற தெரியும் தானே. இன்றைக்கு போன மாதம் ஒரு நீதியளவுத்துறையால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. பொட்டிங் ரோலர் உட்பட 14 தொழில் தடை என்று சொல்லி பிறகு தடை செய்ய வச்சிருக்கிறீர்கள். 2 அவளை லஞ்சம், கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, தென்னிலங்கையிலேருந்து 500 படகுகளை இங்கே அனுப்புகிறாங்க அட்டை பிடிக்கிறதுக்கு. முழுக்க லஞ்சம், கோடிக்கணக்கில் லஞ்சம். மாற்றம் கொண்டு தெரியல. என்ன மாற்றத்தை கொண்டு கிழிச்சனீங்க? இங்கே திருப்பி பெட்ரோல் கியூ ஏதோ சொல்லி அரசாங்கம் வந்துட்டு இனிமேல் கியூவில் நிற்க மாட்டேன் கிழிக்க மாட்டோம்னு சொல்லி. இப்போ அங்கே பாஸ்போர்ட்டுக்கு போனால் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு நாள் முழுக்க கியூ. ஒரே நாள் எடுக்கிற பாஸ்போர்ட்டு நாங்கள் கியூவில் நின்று பூரா அந்த நம்பரை குத்தி இந்த நம்பரை குத்தி இப்போ 1 மாதத்துக்கு பூரா டேட் தந்து நாங்கள் போய் பாஸ்போர்ட் எடுக்கிறோம். இது முதல் இருந்த அரசாங்கத்தில் அப்படி இல்லை. இதுதான் உங்களோட மேட்டம், இதுதான் உங்களோட மேட்டம், இதுதான் உங்களோட மேட்டம். எல்லாரும் எங்களை நாரடிக்கிற அரசாங்கம் தான். தயவு செய்து இனிமேல் தன்னும் எங்களை இந்த குருட்டு அரசியல்வாதிகள், ஈகோ உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து வடக்கு கிழக்கில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையங்களை நின்று தேர்தல் கேட்பினையாக இருந்தால் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை என்று சொன்னால் நாங்களும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை கட்டாயம் எடுத்தே தீருவோம். நன்றி.